அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபௌஜிஸ் ஹோம்மேடு. இன்றைக்கி கட்லரி ட்ரையை க்ளீன் பண்ணிடுவோம். இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற எல்லா சாமானும் இந்த ஒரு ஆர்கனைசர்லேயே அழகாக வச்சிடலாம். நிறைய பிளேஸ் இது பிடிக்காது. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லா மசாலாவையும் இன்றைக்கி ரீஃபில் பண்ணியாச்சு. என்ன தான் இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவுக்கு பட்டாலும் இந்த கலர் டப்பாஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எல்லா மசாலா ஃபுல்லாக இதில் ரீஃபில் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சில்வரில் மாற்றிடுவோம். அப்புறம் இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை நல்லா மொறுன்னு நல்ல சவுண்டு வருது பார்த்திங்களா. இந்த மொறுன்னு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட உளுந்து, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து வறுத்து இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி அப்புறம் அதை பேக் பண்ணிக்கிட்டோம். கருவேப்பிலை பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இட்லி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அது சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலுமே இது உடம்புக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். உங்களுக்கும் கருவேப்பிலை பொடி வேணும்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.